நான் வினை தாண்டி வருவேன் என் டைட்டில் தானே. ஓகே. வினை தாண்டி வருவேன் என் டைட்டில் தானே. ஃபர்ஸ்ட் காப்பியே ரெடி. ஓகே. அது அப்புறம் அந்த டைட்டில் வந்து விண்ணை தாண்டி வருவாயா கொஸ்டின் மார்க்காக இருக்குது, அது எதுக்கு சார் அப்படின்னு ப்ரொடியூசர் சார் சூப்பர் டைட்டில் சார், அவதாரம் எடுத்த ப்ரொடியூசர் அவர் வேண்டாம் சார் உன்னை கண் தேடுதேன்னு பார்த்து அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் விண்ணை தாண்டி வர டைட்டில் அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இதுதான் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே. சில நேரங்களில் இந்த மாதிரி அமைஞ்சு அங்கே போய் இன்னொரு இடத்துல அப்படி ஆகிறப்ப அதை ஃபீலை வந்து எப்படி எடுத்துப்பீங்க? என்ன அவ்வளோதான், நமக்கு டைம் லக் இல்லை அவ்வளோதான் நினச்சிக்கணும். அவ்வளோதான், நமக்கு டைம் சரியில்லை லக் இல்லை அவ்வளோதான் நினச்சிக்கணும். ஓகே. இங்கே வந்து அதான் இப்போ நான் பார்க்குற சினிமா ஒன்று எல்லாரும் இன்றைக்கி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், டெடிகேஷன் ரொம்ப முக்கியம், அப்புறம் வந்து டைம் ரொம்ப முக்கியம், லக்கு ரொம்ப முக்கியம். இந்த 4 இருந்தால் மட்டும்தான், இந்த 4 சேர்ந்து வந்தால் தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும். இது வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அது இது லக்கு வரும்னு டைம் வரும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பேலன்ஸ் ஆகாது. அது அந்த ஸ்டாக் ஏற்றிக்கிட்டே இருந்து இது வரும்போது மிங்கிள் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஓகே. இந்த 4ஐயும் பிடிக்கிறதுக்காக தீவிரமாக சஸ்டெய்னிங் த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு? ரொம்ப டஃப், ரொம்ப பெயின்ஃபுல் டஃப். நிறையா கோ த்ரூ பண்ணீங்க. அதுதான் இந்த டைம் பாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நிறையா அவமானங்கள், பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் நிறையா. என்னென்னா அதான் சொல்கிறேனே, ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் சூப்பராக இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து டல்லாக இருக்கும்போது அதோடைய பெயின்ஸ்லாம் விவரிக்கவே முடியாது. அப்போ நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நான் விடலை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் விடலை.